எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டேயில் தான் நான் நிறைய பிளான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து க்ராசரிஸ் ரீஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணணும். கிச்சனாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாம் டீப் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி க்ராசரிஸ் ரீஃபில் பண்ண 9 o'clock கிளம்பிட்டேன். எதுவுமே சமைக்கலை. போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக டிமார்ட் 10 o'clockலாம் போயிட்டேன். அப்போயே எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. டிமார்ட் போகிறப்ப கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணிப்பேன். கையில் கால்குலேட்டர் வச்சுட்டே இருப்பேன். ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய பட்ஜெட் வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கு மேலே ₹1 செலவு பண்ணால் கூட நான் ரொம்ப ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பட்ஜெட்டிங்காக மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. லிவிங் அலோன் அப்படிங்கிறப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக வெளியே முதல்ல சாப்பிடவே கூடாது. 3 வேளை சமைக்கணுன்றதுக்காக தான் நம்ம க்ராசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக சமைக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டான டைமில் எல்லாம் க்ளீன் பண்ணணும். எங்கேயுமே ஸ்மெல் வர விட்டுறவே கூடாது. அப்புறம் பூச்சி வந்துடும். எனக்கு காக்ரோச்சு இதெல்லாம் ரொம்ப பயம். அதுக்காகவே நீட்டாக வச்சுக்குவேன், எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸ்டவ்வு, கிச்சன், கவுண்டர் டாப்பு, அப்புறம் என்னோடய பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு அவல் சமைச்சு சாப்பிட்டுட்டு காஃபி போட்டு குடிக்கிறப்ப 5:30 அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.